Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிகரெட் வச்சு ஒரு சில அவேர்னஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். என்னென்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி சிகரெட் புகை சுவாசிச்சா என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு தவளை பாத்தீங்கன்னா சிகரெட் புகை சுவாசிச்சா என்ன ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது போல பாத்தீங்கன்னா வித்தியாசமா நிறைய ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போறோம். சோ டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த பூச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த பூச்சியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா கருப்பு மரட்டை அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் அந்த பூச்சிக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறது கீழே வந்து மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பூச்சியை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சிகரெட் ஸ்மோக்கில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டைப்பான கண்டிஷனில் எப்படி இந்த பூச்சி சர்வே ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கருப்பு மரட்டை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டு எவ்வளோ நேரம் சர்வே பண்ணுது, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு மரட்டை எடுத்து போட்டுக்கலாம். சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டேன். இருந்தாலும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. உள்ள தூக்கி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மரட்டை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே 10 நிமிஷத்துக்கு மேலே சர்வே பண்ணிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட மரட்டை கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. ஸோ மரட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ வெளில விட்டோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி மூவ் பண்ணி போயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மரவட்டையை பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரோட ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வச்சுட்டு சர்வே ஆகுதா, எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பவுலில் போட்டு அடைச்சிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் வச்சுன்னா உள்ளே வச்சிடறேன். ஸோ உள்ளே வச்சுட்டு சர்வே ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இருந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் அதனால் இருக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்கான்சியஸ் நிலைமைக்கு போயிடுச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் உள்ளே இருந்திருக்கும். ஸோ இப்போ வெளில விட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படிங்கிறத. ஃப்ரீசர்லேருந்து வெளில விட்ட பூச்சியும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரெக்கவர் ஆகி மூவ் பண்ணி போயிடுச்சு. மரவட்டை பூச்சியை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு. 2க்கான ரிசல்ட்டையும் நம்ம லைவாக பார்த்துட்டுமே. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரவட்டை பூச்சியை பார்த்தீங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கில் வச்சுட்டு சர்வே ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்படி சர்வே ஆனிச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் சர்வே ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். மரவட்டை பூச்சியை சிகரெட் ஸ்மோக்கை நல்லா பிரீத் பண்ண வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மரவட்டை பூச்சி தூக்கி உள்ளே போட்டுட்டோம். அது மேலே பார்த்தீங்கன்னா கட்டுப்பாத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா காட்டன் பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிரப்பியாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை போட்டுருக்கோம். ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா சிகரெட் வைக்கிறதுக்காக ஓட்டப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வழி தான் சிகரெட் வைக்க போகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓட்டை பெருசாக போட்டிருக்கேன். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோவர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இந்த ஏர் ப்ளோவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் கூட காற்றை சக் பண்ணி இழுத்து வெளிப்பக்கமாக தள்ளும். அப்படி தள்ளும் போது பார்த்தீங்கன்னா சிகரெட் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தா காற்று உள்ளே போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா சிகரெட் ஆட்டோமேட்டிக் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். உள்ள வந்து காட்டன் பஞ்சு நிறைய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோவருக்கு போகாது, பஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ இதை பிரீத் பண்ணிட்டா மரவட்டை பூச்சி சர்வே ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிகரெட்டை பற்ற வச்சுன்னா சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோவர் ஆன் பண்ணிக்கிறேன். சிகரெட் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தீங்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் போட்டுக்கிறேன் சேஃப்டிக்காக. ஸோ இப்போ சிகரெட் பற்ற வைக்கிறேன். சிகரெட் புகை சுவாசிச்ச பூச்சி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து டவுனாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 சிகரெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வெளில விட்டு பார்க்கலாம் இது புழைக்குதா இல்லை அப்படிங்கிறத. மரவட்டை பூச்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே போடும்போது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வரையும் ஆக்டிவாக இருந்துச்சு. 10 நிமிஷம் கழிச்ச பிறகு தான் ரொம்ப டவுன் ஆனிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெளில எடுத்து விட்டோமா கொஞ்சம் நேரம் அப்படியே டவுனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக ஊர்ந்து போயிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம் வரையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசருக்குள்ளே டவுன் ஆக ஆரம்பிச்சிது. உள்ளே இறந்து போயிட்ட போது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எடுத்து வெளில விட்டோமா அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மலாக ஆக்டிவாக போயிடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் வைக்கும்போது நமக்கு என்டையர்லி டிஃப்ரெண்டான ரிசல்ட் கிடச்சிது. என்ன அப்படின்னா ஒரு மரட்டை பார்த்தீங்கன்னா 3 சிகரெட்டை பிரீத் பண்ண வச்சோமா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. போக போக டவுன் ஆனிச்சு. 3ஆவது சிகரெட் முடியும்
பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மரோட்டா ரொம்ப அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை காலில் சின்ன சின்ன அசைகள் இருந்துச்சு. சரி மரோட்டா பொழைச்சிக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கும். 2 நிமிஷம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மரோட்டா ஃபுல்லி டவுன், மரோட்டா இறந்தே போயிடுச்சு. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம தவளை மேலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தவளையும் சிகரெட்டையும் வச்சுக்கிட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட் முடிகிற கண்டிஷன்லேயே பார்த்து எல்லா தவளையும் பார்த்தீங்கன்னா மயக்கமாகிடுச்சு. ஸோ இதை வெளில விட்டு பார்க்கலாம் பிழைக்குதா இல்லையா அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிகரெட் புகையை வந்து பார்த்தீங்கன்னா தவளையை ப்ரீத் பண்ண வச்சுருந்தோம். ஸோ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நீங்களே கண் கூட பாருங்கள். எத்தனை சிகரெட் வச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிகரெட் மட்டும் தான் வச்சோமே. ஸோ நீங்களே பாருங்கள் என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத. தவளை இந்த தவளை இறந்துருச்சு, இது இறந்துருச்சு ஆக பார்த்தீங்கன்னா 4 தவளை உள்ள குட்டி குட்டி தவளை 4 வச்சுருந்தோமே. 4மே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அவுட்டு. ஒரே ஒரு சிகரெட்லேருந்து வரக்கூடிய மொத்த புகையும் சுவாசிச்சா 4 தவளையில் 3 தவளை பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே இறந்துருச்சு. ஒரே ஒரு தவளை மட்டும் சின்ன சின்ன அசைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம வெளில எடுத்து போடும்போது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து பிழைக்காது அப்படிங்கிறது நல்லா கண் கூட தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆனிச்சு. அதுவும் இறந்துருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எந்த மூமெண்ட்டுமே இல்லை, அப்படியே தான் கிடக்குது. ஒரு பாக்ஸுக்குள்ளே தவளை வச்சுட்டு சிகரெட் புகையை உள்ளே அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற 4 தவளையில் 3 தவளை வந்து உள்ளே இறந்து போயிடுது, ஒரு தவளை வெளில வந்து இறந்து போகுது. ஸோ பார்த்துங்க ஒரு சிகரெட்டுக்கு எவ்வளோ விஷத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது நீங்களே கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸுக்குள்ளே பஞ்சு வச்சிருந்தோம். இந்த பஞ்சோட கலரை என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையும் பளிச்சுன்னு இருந்துச்சு. 4 சிகரெட் தான் பற்ற வச்சு உள்ளே இழுத்த பிறகு அதோட கலரை நீங்களே பாருங்கள். மஞ்சள் கலர், பழுப்பு கலர், ஒரு இடத்துல பார்த்தா ரொம்ப டார்க்கான கலர்லாம் போயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் தீமைகள் இருக்குது. நார்மல் ஹியூமன் இதை இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா நுரையிலும் இந்த மாதிரி தான் பாதிக்கப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்த 2 உயிரினமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான உயிரினம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடச்சி. 2மே இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடச்சிருச்சு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஹியூமன் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும், என்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா 7000 கெமிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 69 பார்த்தீங்கன்னா கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல், மிச்சம் இருக்கக்கூடிய கெமிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புல வேறு எதுவும் வியாதியை தூண்டுறதுக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கங்க சிகரெட் எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கிறத. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சிகரெட் பிடிச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிகரெட் பிடிக்கிறனால எவ்வளவு தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண் கூட தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்கள் இந்த விருது கேமரா தமிழ்களுடன் உங்கள் பாலா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.